உங்களுடைய ஷெட்யூல்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதாவது காலையில் நம்முடைய டீ ஸ்நாக்ஸ், அதாவது 6:30க்கு பிறகு 6:45 சீராவும், அதுக்கு 7:15 வந்து ஹதீஸ் ஹிப்ஸ் போட்டிருக்கிறோம். துஆ ஹிப்ஸ் நாம முன்னாடியே இன்னைக்கு பண்ணிட்டோம், சரியா? அதாவது சுபு தொழுத பிறகு நம்ம துஆவுடைய ஹிப்ஸுக்கு மனப்பாடம் செய்யறதுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்து ஹதீஸ் ஹிப்ஸும் இருக்குது. அதனால அந்தந்த டைம்ல நடக்கணும் அப்படின்னு கேட்டா, டீக்கு 1/4 மணி நேரம் டைம்னா அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம உட்கார்ற இடத்துக்கு வந்துடணும். லேட் பண்ணும்போது என்ன, எல்லாமே ஸ்கிப் ஆகும். ஈவன் உங்களுக்காக கொடுத்துருக்கிற 8 to 9 ஒரு டைம், அதாவது ரெஸ்ட், ஃபோன் காலு, இதுக்காக ஒதுக்கி இருக்கிற டைம் இருக்குது, குளிக்கிறது, இதுக்காக உள்ள டைம், அந்த டைம் கூட ஸ்கிப் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்குது, எல்லாமே ஒவ்வொன்று ஸ்கிப் ஆகும். அதனால வந்து ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து ஒபே பண்ணணும். அப்படி அப்படி சுத்துறது, அப்படி போய் அப்படி அந்த பக்கம் போறது, இப்படி வந்து அந்த பக்கம் போயிடுறது, அந்த பக்கம் வந்து இப்படி போயிடுறது, இப்படி போறது, அப்படி நேரம் மேல போகிறது, இது வந்து தப்பு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு உங்கள சிலருக்கு இந்த மார்க்கத்தை படிச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு விளையாட்டா ஆயிடுச்சு. அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன செய்வாங்க, எப்படி பசி வந்துட்டா சாப்பாடு எங்க கிடைக்கும் சொல்லிட்டு அங்க தேடி போவோமோ, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. உண்மையிலே நீங்க தீன படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா அந்த கிடைக்கிற இடத்துக்கு தேடி போகணும், தேடி வரணும். இப்போ பாத்ரூம் போறதோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது சாப்பிட போறதோ, இந்த டீ குடிக்க போறதோ, இடம் வேற வேற இடம். அந்த வேலையை முடிச்சோமா டக்குன்னு கிளம்பி வரணும். எதுக்கு வரணும், ஏன் இங்க வந்திருக்கோமே அதுக்காக வரணும். இங்க வந்தது வேற சாப்பிட தான் வந்தோமா, அதுதான் நம்முடைய நோக்கமா? அல்ல எதுக்கு எடுத்தாலும் இதுக்காக தான் வந்தோமா? இல்ல. அல்லது எப்ப பார்த்தாலும் எல்லா நேரத்திலையும் இப்படி இதுக்காக வந்தோம்? இல்ல. வந்து இருக்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நாம தீன படிச்சுக்கிட்டதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு, ரெண்டாவது படிக்காதது படிச்சுக்கிறதுக்கு, ரெண்டுமே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு துவா ஹிப்ஸ்ல நிறைய துவா உங்களுக்கு தெரியும், ஆனா அதை நம்ம ஞாபகப்படுத்துறோம், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு புதுசா 4 விஷயம் இன்னும் படிச்சுக்குவீங்க. ரெண்டாவது தெரிஞ்சதை அமல் செய்யறதுக்கான சான்ஸ் இது உங்கள எல்லாருக்குமே. எனக்கு உங்களுக்கு யாருக்குதான் தெரியாது சுபுவுக்கு காலையில ஜமாத் தொழுகைக்கு கட்டாயம் அட்டன் பண்ணணும்னு தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? சுபுக்கு எழணும்ங்கிறது தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம முஸ்லிம்ஸ்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தெரியுது. ஆனா எத்தனை பேர் அமல் செய்யறாங்க? அமல் செய்யறது இல்லை. பாத்தீங்களா, நல்லா தூங்குறாங்க. இப்ப உங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? அது அமல் செய்யணும். உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களே இல்லை நீங்க. ஆனா சுபுக்கு உங்களை எழுப்பி விடுறது பழக்கப்படுத்தும் போது நீங்க எழ ஆரம்பிச்சு நீங்களே எழணும். அதான் இங்க வந்தீங்க, எழுப்பிவிட்டோம், நான் தான் எழுப்பிடுறேன். உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்ஷா அல்லாஹ் இத்தனை நாளா காலையில அங்க எழுப்பி விட்டாங்க, நான் உங்களை எழுப்பி விட்டது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா திரும்ப அங்க போய் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க அம்மா அத்தா எழுப்பிடும் போது நீங்க இதுக்கு முன்னாடி எழாமலேயே டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, இங்க வந்தது, நீங்க இங்க தங்கி படிச்சது, உங்களை காலை சுபுக்கு எழுப்பி விட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகும், டோட்டல் வேஸ்ட். ஏன்னா எதுவும் அமல் இல்லை, நியத் சரியில்லை. சும்மா விளையாட வந்தோம், ஊட்டி அப்படி சுத்தி பார்க்க வந்தோம் அப்படின்னு ஆயிடும். இது என்ன ஊட்டி? அல்லாஹ் படைக்கிற சொர்க்கத்தை விட அழகு ஏதாவது இருக்குமா? அல்லாட்ட எல்லாமே இருக்கு. அவன் படைச்சிருக்க சொர்க்கம் நம்ம விரும்புற மாதிரி எல்லாம் நம்ம கண்ணால பார்க்காததெல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால நம்முடைய நோக்கம் முதல்ல சரியா இருக்கும். அதைத்தான் நாம இன்ஷா அல்லாஹ் இப்ப முதலாவதா நாம படிக்க போகக்கூடிய ஹதீஸ் ஹிஃப்துல முதல் ஹதீஸ் நம்பர் 1 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் இப்னு அல்-கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறார்.
உமர் இப்னு கத்தாப் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், அதாவது கம்பெனியன், சஹாபி. அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய நபி சொன்னதா என்ன? அந்த ஹதீஸை கவனிங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. இந்த ஹதீஸ் அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். நான் எல்லாருக்கும் திரும்ப சொல்லி தரேன். 3 டைம்ஸ் நம்ம சொல்ல போறோம். நிறுத்தி சொல்ல போறோம். எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஆல் ஆஃப் யூ ரெடி? ஓகே. இன்னமல் அஅமாலு பின்னியாத். இன்னமல் அஅமாலு பின்னியாத். இன்னமல் அஅமாலு பின்னியாத். وإنما لكل امرئ كل امرئ இல்ல لكل امرئ. அத ஓதும்போது சேர்த்து ஓதணும். பாருங்க, லிக்குல்லி அப்புறம் இம்ரிஇன் இருக்குதுல, அந்த பிரிச்சு சொல்லும்போது லிக்குல்லி இம்ரிஇன் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, சேர்த்து சொல்றோம் இல்லையா? அப்போ எப்படி சொல்லணும்னா லிக்குல்லின் இம்ரிஇன். இப்போ வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதனும் தான் எண்ணியதையே பெறுவான். புகாரி ஹதீஸ் நம்பர் 1. ஆமா, இப்போ கவனிங்க. மாஷா அல்லாஹ் சொல்லிட்டீங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். இங்கிலீஷ் பிரிண்ட் அவுட் கொடுத்திருக்கிறது, இங்கிலீஷ்ல அதனுடைய அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரி, இங்க என்ன நம்ம படிக்கிறோம்னா பாருங்க, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னமல் அஅமாலு பின்னியாத். அதாவது ஒவ்வொரு செயல்கள் எல்லாம் நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே நியத்தை பொறுத்து தான் அமையும். நியத்துங்கிறது மனசுல நினைக்கிற ஒன்று. நாம மனசுல என்ன நினைக்கிறோம் அதை வச்சுதான் செயல்கள் அமையும். நாம நல்லது நினைச்சு உண்மையில அல்லாஹ்வோட ஒரு செயலை அல்லாஹ்வுக்காக செய்தா அது அல்லாஹ்வுக்காக இருக்கும். இல்ல நாம உலகத்துல யாரையா காட்டுறதுக்காக, பாராட்டுக்காக, புகழ்ச்சிக்காக, பந்தா காட்டுறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக, இப்படி மற்றவங்களுக்காக செய்தா அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் அவங்களுக்கு அல்லாஹ்வோட கூலி கிடைக்காதுன்னு அர்த்தம். முதல்ல உள்ளத்தை நம்ம சரி பண்ணணும். நம்முடைய ஹார்ட்ல எண்ணம் நல்லது எண்ணமா இருக்கும், நம்முடைய நோக்கம் நல்லதா இருக்கும். செயல்கள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் நோக்கம் மாறிடுச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ்வோட அதுக்கு மதிப்பு இல்லை. தப்பான நோக்கம் இருந்துச்சு, ஆனா செயல் பார்த்தா நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் தொழுகைக்கு போறாரு, அவரோட இன்னொருத்தர் தொழுகைக்கு போறாரு. இப்ப 2 பேரையும் கவனிங்க. 2 பேர் தொழுகைக்கு போறாங்க, ஒன்னாதான் போறாங்க. ஒருத்தர் போனாரு, தொழுக நினைக்கிறாரு, அவரு ஒது செய்யறாரு, போய் நிக்கிறாரு, தொழுகிறாரு, அல்லாஹ்வோட துவா செய்யறாரு. அல்லாஹ் தன்னை படைச்ச ரப்புவாக அவனை தொழுகிறது தன்னுடைய கடமை நினைக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக அவர் போனார் மஸ்ஜிதுக்கு. இவருக்கு அல்லாஹ்வோட அந்த தொழுகை அல்லாஹ் கபூல் செய்வான், ஏத்துக்குவான், அதுக்கு கூலி கிடைக்கும். இன்னொருத்தர் போனார். ஏன் போனார் அப்படின்னா, நானும் தொழுகைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையோ அல்ல தன்னுடைய அத்தா மாட்டியோ அல்ல தனக்கு தெரிஞ்சவர்கிட்டயோ காட்டுறதுக்கு போறாரு. கேட்டா நான் தொழுகைக்கு போனேன் அப்படிங்கிறார். ஆனா அவருடைய நோக்கம் எல்லாம் மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்காக தான் இருந்துச்சே தவிர உண்மையில அல்லாஹ்வை தொடர்ந்துங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. சும்மா வேறு வழி இல்லை, தொழுகணும்னு சொல்றாங்க அதனால போனேன் அப்படின்னு போறாரு. 2 பேருமே ஒன்னாதான் தொழுதாங்க, ஒன்னாதான் கியாவுல கை கட்டி நின்றாங்க, ஒன்னாதான் ருக்கு செய்தாங்க, ஒன்னாதான் சஜ்தா செய்தாங்க.
ஆனா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக தொழுகைக்கு போனாரே அவருடைய தொழுகையை கபூல் செய்வான். இந்த பாராட்டு புகழ்ச்சி அல்ல மற்றவங்கள்ட்ட காட்டணும் ஏமாத்தணும் செய்தாரு அவருடைய தொழுகை அல்ல ஏத்துக்க மாட்டான், தூக்கி வீசிடுவான். அவருக்கு எந்த கூலி கிடைக்காது. இப்போ இவர் செய்தார் இல்லையா, இது ஒரு பாவம். ஏன்னா இவர் மற்றவங்களுக்காக இபாதத்தை செய்ததுனால என்ன ஆகும் கேட்டா இவர் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்தவராயிடுவார். பார்த்தா தொழுகையாளி தானே அவரு, ஆனா நியத் சரியில்லைல, மற்றவங்களுக்கான ஆயிடுச்சுல, இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ்னா மனசு தூய்மையா இல்லை. அதனால என்ன ஆகும் கேட்டா அவர் மற்றவங்களை வணங்கிட்டார் மறைமுகமா. மறைமுகமா என்ன செய்யுதா, அல்லாஹ் வணங்குறதா தான் தெரியுது பார்த்தா, ஆனா மற்றவங்களை வணங்குறாரு. இது ஷிர்க். உள்ளத்தால மற்றவங்களுக்காக செய்ததுனால இது சின்ன வகையான ஷிர்க். பெரிய ஷிர்கா பார்த்தா என்ன, அல்லாஹ் அல்லாத வேற யாருக்காவது துவா கேட்கறது அல்ல ஏதோ ஒரு சிலையை வணங்குறது, இதெல்லாம் பெரிய ஷிர்க். ஆனா இவர் வணங்குறது தொழுகையில பார்த்தா அல்லாஹ்வை தொழுகிறதா தான் தெரியுது. ஆனா பிரச்சனை என்ன கேட்டா அவருடைய உள்ளம் சரியில்லை, நோக்கம் சரியில்லை, நியத்து சரியில்லை. இந்த ஷிர்க் இருக்குல்ல இது ரொம்ப மோசமானதுதான். இதுவும் ஷிர்க், ஆனா தொழுகையா தெரியும். இன்னொருத்தர் இருக்காரு, வராரு பள்ளிவாசலுக்கு, அவரும் தொழுகைக்காக வரல, ஏமாத்ததான் வந்தார். ஆனா திருட வந்தாருன்னு நினைச்சுக்கோங்க. எதுக்கு வந்தாரு, திருட வராரு. அவரு நேரம் வராரு, வந்துட்டு செருப்பு கழட்டுறாரு, உது செய்யறாரு, தொழுகிறாரு. தொழுக முடிச்ச உடனே சீக்கிரமா எல்லாரும் எழுந்து போறதுக்கு முன்னாடி அல்லது கூட்டத்தோட கூட்டமா அங்க இருக்கிற செருப்புகள்ல எது தனக்கு பிடிச்சிருக்கோ, ஷூ எது பிடிச்சிருக்கோ டபக்குன்னு அதை போட்டு ஓடிடுவாரு. அவர் வந்தது எதுக்குன்னு கேட்டா இந்த செருப்பு திருடுறதுக்காக வந்தாருன்னு வச்சுக்கிறேன். இது இருக்குது. இப்படி நீயத்து எதுவா இருந்துச்சு, செருப்புக்காக தான் வந்தாரு. தொழிலுக்காக வந்தாரா, செருப்புக்காக வந்தாரா? செருப்புக்காக வந்தாரு. இவருடைய பாவம் இருக்குல்ல, இந்த பாவம் ஒருத்தர் தொழுகையை மற்றவங்க காட்டுறதுக்காக வந்தார் இல்லையா, அவருடைய பாவத்தை விட சின்னதுதான் இது. ஒருத்தர் திருடுறதை விட மோசமான பாவம் என்னன்னு கேட்டா தொழுகையை இபாதத்தை மற்றவங்க காட்டுறதுக்காக மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக நியத்து சரியில்லாம தொழுகிறது. இது தொழுகைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். நோன்பா இருக்கட்டும், வேற இபாதத்தா இருக்கட்டும், அல்ல குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும். ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, மாஷா அல்லாஹ் அழகா ஓதுறாரு, கேட்கலாம் போல இனிமையா இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா ஓதி முடிச்சோடனே மற்றவங்க எல்லாம் காரி சூப்பர் அப்படி எல்லாரும் பாராட்டணும் அப்படியே அவர் நினைக்கிறார். யாரும் பாராட்ட வச்சுங்களேன், என்ன யாரும் எது நம்ம பாராட்ட மாட்டேறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேறாங்க, நம்ம சூப்பர் அப்படி சொல்லணுமா இல்லையா, யாரும் சொல்ல மாட்டேறாங்க. நான் எவ்வளோ அருமையா ஓதிருக்கேன், யாரும் என்னை பாராட்டல. பாத்தீங்களா? அப்போ ஒரு என்ன எதிர்பார்க்கிறான்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இபாதத்தை அதை உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட பாராட்டு, காசு, பணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக செய்ய அவன் நியத் சரியில்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு அல் அஅமால் அப்படின்னா செயல்கள். எந்த செயலா இருந்தாலும் சரி, எல்லா செயல்களும் எதை அடிப்படையில் இருக்குன்னு கேட்டா பின்னியாத். நியத் என்ற சிங்குலர், நியாத் அப்படின்னு சொன்னா புளூரல். நியத்துன்னா மனசுல நினைக்கிறது, எண்ணம், தீர்மானம், மனசுல ஒரு நேரம் முடிவு பண்றது. அப்போ நம்முடைய மனசுல என்ன முடிவு பண்ணோம் அதை வச்சுதான் செயல்கள். செயல்கள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா மனசுல வேற மாதிரி இருக்குது. அப்படின்னா இவன் மனசுல என்ன விஷயமோ அதை வச்சுதான் முடியும். செயல் எவ்வளவு அழகா இருந்தாலும் தொழுகை போல இருந்தாலும் வேஸ்ட். கூலி கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு மனிதனும் தான் எண்ணியதை தான் தருவான். அவன் என்ன விரும்பினாலும் அதுதான் கிடைக்கும் அவனுக்கு. அல்லாட்டா அவனுக்கு கூலி கிடைக்காது. ஒருத்தர் அல்லாட்ட கூலி கிடைக்கிறது அதுக்காக ஒரு இபாதத் செய்தார் அப்படின்னா அதுக்காக கூலி கிடைக்கும். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் படிக்கிறீங்க, இதுல என்கேஜ் ஆயிருக்கிறீங்க. இதை நீங்க அல்லாஹ்வுக்காக செய்தா, இவன் நான் உங்களுக்கு டீச் பண்றேன், இதை நான் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்தா எனக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும். இல்லைன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தர மாட்டான், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய நியத் சரியா இருக்கணும், நம்மளுடைய எண்ணம் நினைப்பு சரியா இருக்கணும். இத முதல்ல ஞாபகத்துல வச்சுங்க. இந்த ஹதீஸ ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணிடுறீங்க, சரியா?
கடைசியா ஒரு தடவை சொல்லுவோம், இந்த ஹதீஸோட இத முடிப்போம். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ் நம்பர் 1 இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம். இதை எல்லாரும் ஹிஃப்து பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ்.